ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாங்க. அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும், அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதோடு கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு வெண்டைக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அதில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கூடவே கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஜன்னி, அதாவது பீக்கங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதோட கூடவே உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய். இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எந்த காய்கறிகளை வேணால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்ன சைஸில் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா வெண்டைக்காயும் ஜன்னி, அதாவது பீக்கங்காயும் கத்திரிக்காயும் உடனே வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதை சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் உப்பு மஞ்சள் சேர்த்து அடுப்பு மேலே வச்சு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதும். இது செம்ம சூப்பராக வெந்துடும். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம் இதில் வேறு என்ன காய்கறிகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி மாதிரி காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். பப்பாளிக்காய் சேர்க்கலாம். பப்பாளிக்காய் சேர்த்து சாப்பிட்டா நல்லா குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு நல்லா பால் சுரக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் பச்சையாகவே அப்படியே சேருங்க. அதோடு கூடவே நீங்கள் கொத்தமல்லி வச்சுருந்தாலும் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடுகெண்ணெயோடு சேர்த்து நம்ம மேஷ் பண்ணிக்கணும். இது நல்லா மசிச்சு இருக்கும் பாருங்கள், வெந்திருக்கு நல்லா. இந்த மாதிரி கையில் லைட்டாக அப்படி மசிச்சோம்னாலே ஈஸியாக வெந்துடும். இப்போ மசிச்சு வந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்ச அப்புறமா இதை சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, எந்த உணவு கூடவே நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஒரு 11 மணி 12 மணி போல் இந்த மாதிரி வேக வச்ச காய்கறிகளை கொஞ்சம் ஊட்டி விட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. சாதத்தோட இது மாதிரி மிக்சிங்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நம்ம காலையில் டிஃபன் ஐட்டம்ஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். ப்ளஸ் மத்தியானத்துலேயும் சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தாளிப்பு வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் இது தாளிப்புலாம் தேவையில்லை. ஏன்னா கடுகெண்ணெயோட அந்த வாசனையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயோட பச்சை வாசனையோடு சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பூண்டையும் பச்சையாகவே போட்டோம்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.